ஸ்டான்ஃபோர்டு இந்திய மாநாட்டில் தமிழக அரசியல் குறித்து பேசப்பட்ட கருத்துக்கள் கவனம் பெற்றுள்ளன. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் பாஜக சார்பில் அண்ணாமலை மற்றும் எஸ்.ஜி. சூர்யா பங்கேற்றனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் சசி தரூர் கலந்து கொண்டார். தமிழக அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பதாக அண்ணாமலை தனது உரையில் குறிப்பிட்டார். பழைய அரசியல் அமைப்புகள் உடைய வேண்டிய தருணம் வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை தேசிய கட்சிகள் தயங்கின, ஆனால் இப்போது நாங்கள் களமிறங்கிவிட்டோம். அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழக அரசியலை முழுமையாக சீரமைப்போம் என்று அண்ணாமலை கூறினார். அமெரிக்காவின் சிலிக்கான் வேலி பகுதியில் உருவாகும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அவர் எடுத்துக்காட்டாக சுட்டிக்காட்டினார். பழைய சந்தை அமைப்புகளை உடைத்து புதிய மாற்றங்களை அவை கொண்டு வருவதாக அவர் விளக்கினார். அதேபோல தமிழக அரசியலிலும் புதிய மாற்றம் தேவைப்படுகிறது என்று அண்ணாமலை வலியுறுத்தினார். நீண்ட காலமாக நிலவி வரும் அரசியல் சித்தாந்தங்களும் நடைமுறைகளும் தற்போது காலாவதியாகிவிட்டதாக அவர் கூறினார். பழைய அரசியல் முறைகள் இப்போது ஓவர்லோட் ஆகிவிட்டன என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய சமூக பொருளாதார மற்றும் தலைமுறை மாற்றங்களுக்கு ஏற்ப அரசியல் அணுகுமுறைகளும் மாற வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். கடந்த காலங்களில் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டிற்குள் முழுமையாக நுழைய தயங்கியதாகவும் அண்ணாமலை ஒப்புக்கொண்டார். குறிப்பாக தெற்கே அரசியல் விரிவாக்கத்தில் போதிய துணிச்சல் காட்டப்படவில்லை என்றார். சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளாமல் பல்வேறு தேசிய கட்சிகள் ஒதுங்கிய அரசியல் அணுகுமுறையே பின்பற்றியதாகவும் அவர் தெரிவித்தார். காளையை அதன் கொம்புகளை பிடித்து அடக்குவது போல துணிச்சலான அரசியல் செய்ய தவறிவிட்டோம் என்று அண்ணாமலை கூறியிருப்பது மாநாட்டில் கவனம் பெற்றது. ஆனால் தற்போது அந்த நிலை மாறிவிட்டதாக அவர் கூறினார். நாங்கள் இப்போது அங்கே களத்தில் இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தமிழக அரசியலில் பாஜக தற்போது வலுவான சக்தியாக உருவெடுத்து வருவதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் தமிழக அரசியலில் நிலவி வரும் தேக்க நிலையை அடியோடு அகற்றப் போவதாகவும் அவர் சூளுரைத்தார். தமிழக அரசியலில் மிகப்பெரிய சுத்திகரிப்பை மேற்கொண்டு புதிய அரசியல் பாதையை உருவாக்குவதே தங்களது இலக்கு என்றும் அண்ணாமலை தெளிவுபடுத்தினார். திராவிட அரசியலுக்கு மாற்றாக புதிய அரசியல் தளத்தை அமைப்பதே பாஜகவின் நீண்டகால நோக்கம் என்ற வகையில் அவரது உரை அமைந்திருந்தது. இதற்கிடையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் எஸ்ஐஆர் எனப்படும் ஸ்மார்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர் குறித்து பல நியாயமான கேள்விகள் எழுப்பப்பட வேண்டியுள்ளதாக கூறினார். மேற்கு வங்காள மாநிலத்தில் எடுத்துக்காட்டாக கூறிய அவர் அங்கு சுமார் 91 லட்சம் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக தெரிவித்தார். அவர்களில் உயிருடன் இருக்கும் 34 லட்சம் பேர் தாங்கள் அங்கேயே வசித்து வருவதாகவும் வாக்களிக்கும் சட்டப்பூர்வ உரிமை இருப்பதாகவும் மேல்முறையீடு செய்துள்ளதாக சசி தரூர் குறிப்பிட்டார். விசாரணை முடியும் முன்னரே பல லட்சம் பேர் வாக்களிக்கும் வாய்ப்பை இழந்திருக்கலாம் என்றும் இது ஜனநாயக நியாயத்திற்குள் வருமா என்ற கேள்வியும் அவர் எழுப்பினார். தொடர்ந்து கேரள மாநிலத்தை பற்றி பேசிய சசி தரூர் ஒரே நபர் பல இடங்களில் பெயர் பதிவு செய்வது குறித்து முன்பிருந்த குற்றச்சாட்டுகளையும் குறிப்பிட்டார். இந்த கருத்துக்கள் காரணமாக ஸ்டான்ஃபோர்டு இந்திய மாநாட்டில் தமிழக அரசியல் தேர்தல் நடைமுறைகள் மற்றும் ஜனநாயக செயல்முறைகள் குறித்து விவாதம் தீவிரமடைந்துள்ளது.